கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் நம்முடைய பலன். ஆகவே கர்த்தருக்குள் எப்போதும் மகிழ்ச்சியாய் இருங்கள். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37 அதிகாரம் 9 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த அதிகாரம் நமக்கு தெரியும். எலும்புகளின் பள்ளத்தாக்குல கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் அங்கு மரித்து போய், அதாவது கொலை பண்ணப்பட்டு மரித்த நிலையில் இருந்தவர்களை கர்த்தருடைய ஆவியினாலே அவர் உயிர்த்தெழ பண்ணினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை பிரியமானவர்களே, பல்வேறு மனிதர்களுடைய வார்த்தைகளினால, பல்வேறு சூழ்நிலைகளினாலே கொலையுண்ணப்பட்டதை போன்ற நிலையிலே நீங்கள் இன்று இருப்பீர்கள் என்றால், உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த நாளிலே உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் மேல் ஊது. ஆமென். ஊழியத்திலே அநேக நேரங்களிலே பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்வாங்க, அவர்கள் மீது ஊது. ஆமென். ஊதுகிற போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு தரப்படுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த அடிமைக்கு கர்த்தர் செய்ய சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீ ஊது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தரப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தின்படி கீழ்ப்படிந்து, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அவர் செய்ய சொல்லுகிறதை செய்கிற போது அங்கு அதிசயங்கள் நடக்கிறது. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறவர், பெலனில்லாதவனுக்கு பெலனை கொடுக்கிறவர். எப்படி? பரிசுத்த ஆவியானவரின் மூலமாகத்தான். இன்றைக்கு நம்ம அதற்காகத்தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்க எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும், பிசினஸ்ல நஷ்டப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறீங்களா, ஊழியத்துல சோர்ந்து போன நிலையில இருக்கிறீங்களா, எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஒரு சர்ச்சு கட்ட முடியலையே, நான் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் ஒரு நிரந்தரமான இடம் இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போன நிலையில இருக்கிறீங்களா, நீங்க எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை மனிதர்களுடைய வார்த்தைகளினால, உற்றார் உறவினருடைய வார்த்தைகளினால, அல்லது நண்பர்களுடைய வார்த்தைகளினால யோபுவை போல அப்படியே கொலையுண்ணப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா, அல்லது கடன் பாரங்களினால, பொருளாதார பிரச்சனைகளினால, வியாதியினால பாதிக்கப்பட்டு ஒரு மரித்து போன நிலையில இருக்கிறீங்களா, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்று உயிர்ப்பிக்கிறார். ஏனென்றால் அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அவர் உயிர்த்தெழுந்தவர் மாத்திரமல்ல, அவரே உயிர்ப்பிக்கிற ஆவியாகவும் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொருவர் மீது ஆவியானவர் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை, உம்முடைய அக்கினி இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஓ ரபலகரதடகல சக்கரபலகரபா, ஊற்றப்படுவீராக, ஊற்றப்படுவீராக, ஊற்றப்படுவீராக. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. பெந்தைக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ரிபலகரபா, அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ரிகிஷியாக்கரபலகரபா, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே
உமக்கினியே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அணு கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அணு கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. பெற்றுக்கொள்ளுங்கள் 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 பெற்றுக்கொள்ளுங்கள். தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிடரிகல ஷகரபலகர தடகரப. ரிசீவ் 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 தி அனாயிண்டிங். பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வல்லமையை, பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வல்லமையை, அந்த பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வல்லமையை. பலப்படுங்கள் பலப்படுங்கள். இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் ஊற்றப்படுகிறார் ஊற்றப்படுகிறார். கொலையுண்ட ஒவ்வொருவர் மீதும், மரித்து போன நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் உயிர்ப்பிக்கிறார். ரிசீவ் தி அனாயிண்டிங். அக்கினியாய் ஊற்றப்படுகிறார் அக்கினியாய் ஊற்றப்படுகிறார் அக்கினியாய் ஊற்றப்படுகிறார். அன்னி பாஷை பேசுங்க பேசுங்க பேசுங்க. வாயை திறந்து பேசுங்க. நல்ல கரங்களை சத்தமா தட்டி, கரங்களை சத்தமாய் தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ் தி அனாயிண்டிங் ரிசீவ் தி அனாயிண்டிங். பிளவுபட்ட நாவுகள் ஒவ்வொருவர் மீதும் வந்து அமருகிறது. அக்கினி மயமான நாவுகள். ரிசீவ் 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 ரிசீவ். பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வல்லமையை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டது போல இந்த நாளிலும் நீர் ஊற்றப்பட்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உயிர்ப்பீங்கப்பா, தொடர்ந்து உயிரடைய செய்யுங்க. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையிலேயே வைத்திருங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். God bless you. Have an excellent day.